அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம் வீட்டில் பணம் சேர செய்யக்கூடாத ஒரு 6 தவறுகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பணம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒருவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பொருள்னே சொல்லலாம் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஏன்னா பணம் ஒரு இடத்துல இருக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிறது நாளைக்கு மற்றவங்க கைக்கு போயிடுது. அந்த மாதிரி பணம் நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கி இருக்க இந்த 6 விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே செய்யக்கூடாது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உழைக்கின்ற பணத்தில் சிறு சேமிப்பை நீங்கள் செஞ்சால் தான் கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உழைக்கிற காசை ஒரு பகுதியாவது சின்ன ரூபாயாவது ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு 10 ரூபாய் ஒரு 50 ரூபாய் இந்த மாதிரி எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மக்கிட்ட பணம் அப்படிங்கிற அந்த பணம் லக்ஷ்மி தேவி குடிக்கொள்ளும் அந்த பணம் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்கும். இப்படி வரும் பணம் அப்படி மொத்தமாக போய்விட்டால் பணம் சேர்க்கவே முடியாமல் போயிடும். இப்போ இந்த மாதிரி பணம் நம்மக்கிட்ட தங்கவே மாட்டேங்குது அப்படின்னா உங்களிடம் தரித்திரம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த தரித்திரத்தை விரட்டி அடித்து பணம் சேர்க்க பல வழிகள் இருக்குது. அது சம்பந்தமாக தான் இந்த பதிவு. தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. பணம் என்பது நிலையான ஒரு விஷயம் அல்ல. இன்று ஒருவர் கையில் இருந்தால் நாளை வேறொருவர் கையில் இருக்கும். இப்படி நாளுக்கு நாள் உலகம் எங்கும் சுற்றி திரியும் இந்த பணமானது ஒரு இடத்தில் கொஞ்ச நாளாவது நிரந்தரமாக தங்கி சேமிப்பை தக்க வைக்க வீட்டில் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பொழுதுமே கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இந்த 6 விஷயங்களை நீங்கள் தவிர்த்திடலாம். முதல்ல, வீட்டில் பணம் எல்லா இடங்கள்லையுமே இருக்கணும். பணத்தை வீட்டில் துடைச்சி வைக்கக்கூடாது. ஒரு பீரோவால இருக்கட்டும், ஒரு பஸ்ஸுலையுமே ஒத்த ரூபா கூட இல்லாமல் எப்பொழுதுமே நம்ம வைக்கவே கூடாது. நம்மளுடைய மணி பர்ஸில் எப்போதுமே ஒரு சில்லறை காசாவது நம்ம நிச்சயமாக வைக்கணும். அது இருந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பணம் தங்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் சில்லறை காசுகள் முதல்ல நீங்கள் போட்டு வைக்கணும். நோட்டு பணம் இருந்தால் போட்டு வைங்க, இல்லைன்னா சில்லறை காசுகளாவது நீங்கள் போட்டு வைக்கணும். அப்போ தான் பணமும் இருக்கும். குறிப்பாக அன்னபூரணி குடிக்கொண்டுள்ள சமையல் அறையில் பணம் வச்சிருக்கணும். பணம் இருக்க வேண்டும். இப்போ அந்த காலத்தில் நம்ம அம்மா பாட்டி எல்லாமே மசாலா டப்பாவில் பணம் போட்டு வச்சிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. புளி டப்பா, பருப்பு டப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பணத்தை மறைச்சி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பணத்தை சேமிக்கும் ஒரு சூட்சும விதினே சொல்லலாம். அடிக்கடி பணத்தை நம்ம எண்ணி எண்ணி பார்க்கக்கூடாது. ஏன்னா சேர்த்து வைக்கும் பணத்தை அடிக்கடி எண்ணி எண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக பணம் குறையுமா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. இப்போ வீட்டில் குழந்தைகள் பெரியவர்கள் வரைய தனித்தனியாக பணத்தை சேமிக்க ஒரு பழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணணும் வீட்டில். இப்போ குழந்தைகளுக்கு உண்டியல் வாங்கி கொடுத்து பழகுங்க. இதில் நீங்கள் சேமிக்கணும். சேமிக்கிறது எதுக்காவது ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு, நாளைக்கு ஏதாவது ஒரு படிப்பு செலவுக்கோ எதுக்காவது நம்ம வாங்கி உனக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி கொடுத்து நீங்கள் பழக வேணும். இப்போ கோயிலுக்கு போகணுன்னா அதுக்கு தனியாக ஒரு மண் உண்டியல் வச்சு அதில் காசு போட்டுக்கிட்டே வாங்க. சில்லறை காசுகள் தவிர்த்து நோட்டுகளும் கொஞ்சம் போட்டுகிட்டே வாங்க. கோயிலுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக இருக்கும். எங்கெல்லாம் பணத்தை மறைச்சி வைக்க முடியுமோ அங்கெல்லாம் பணத்தை ஒளிச்சு வச்சு பாருங்க. பணத்தை சூட்சமமாக நீங்கள் ஒளித்து வைக்கும் பொழுது அது மென்மேலும் பெருகும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளும் ஒரு பழமொழிக்கு ஏற்ப காசு உங்களிடம் இருக்கும் நேரத்தில் நீங்கள் பத்திரப்படுத்திக்கோங்க. இப்போ சமையல் அறையில் சமையல் செய்யும் பெண்கள் கையில் பணம் அதிகமாக சேமித்து வைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பெண்களோட கையில் சுக்கிரன் வாசம் செய்கிறார். அதனால சுக்கிர பகவானுடைய அருள் உள்ள பெண்களுக்குத்தான் பணத்தை சேமித்து வைக்கும் குணமும் அதிகம் இருக்கும். அதனால பெண்களோட கைகளால் சமைக்கும் உணவுப் பொருளை நம்ம வீணாக்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாசம் செய்யக்கூடாதுன்னே சொல்லலாம். பணத்தை சேர விடாமல் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சமைக்கும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக சமைக்கணும். உணவுப் பொருள் அடிப்பிடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும்.
அடி பிடிச்சிச்சுன்னா நிச்சயமாக அங்கே வந்து தரித்திரம் குடிக்கொள்ளும். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பணத்தை வந்து நீங்கள் சேமிக்கணும்னா வீடு முதல்ல சுத்தமாக இருக்கணும். அங்கங்கே துணியை நீங்கள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் கிச்சனும் பூஜை அறை நம்ம எப்படி வச்சுருப்போம், நீட்டாக சுத்தமாக நறுமணமாக வச்சுருப்போம். அதே மாதிரி நம்மளுடைய சமையல் அறையும் அதே மாதிரி வச்சுக்கணும். சமைக்கும் பொழுது எந்த பொருளும் அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். முக்கியமாக இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கறி துணி வந்து எரியுது. இந்த மாதிரி சம்பவம் வந்து வீட்டில் நிகழாமல் நீங்கள் பார்த்துக்கிறணும். பால் திரிவது, பால் பாத்திரம் அடிப்பிடிப்பது, சாதம் சில சமயம் நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே சாதம் குழையும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல். இது வந்து நம்மளே அறியாமல் சில சமயம் நடக்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே பல தடவை வந்து நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது உணவில் வந்து உப்பு அதிகமாக செய்கிறது, இந்த விஷயம் எல்லாமே தரித்திரம் தாண்டவமாடும் செயல்கள். இதனால் பணம் சேராமல் போக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் நாம் சமைக்கும் பொழுது உணவுப் பொருளை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அது முக்கியமான ஒரு விஷயம். பொருட்கள் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் கறி பிடிப்பது, அடி பிடிப்பது, இந்த செயல்களை வந்து தவிர்த்து நாம் என்றென்றைக்குமே வீடு நறுமணமும் சமையல் அறையில் வந்து காசு பணத்தை சேமிக்கும் பழக்கத்தையும் நம்ம வச்சுக்கிறதுனால நிச்சயமாக வீட்டில் செல்வம் சேரும். அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை தொடர்ந்து